கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், பொன்னேரி குருசேகரம், தூய அந்திரேயா ஆலயம், இணைவழி ஓய்வுநாள் பள்ளி சீனியர் மாணவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நமது சென்னை பேராயத்தின் மூலம் நம்மளுக்கு இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு வாக்கிங் வித் ஜீசஸ், இயேசுவுடன் நட என்ற பாடத்திட்டத்தின் கீழ் பாடங்கள் நடத்தப்படுகிறது. இந்த நாள் விஸ்டம் அண்ட் ஃபூலி, ஞானமும் மதிகேடும் என்ற பாடத்தலைப்பில் நடத்தப்படுகிறது. சீனியர் மாணவர்கள் தயவு கூர்ந்து குறிப்பு எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை காண செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த இணைவு நாளி ஓய்வு நாள் பள்ளி மூலம் இந்த சீனியர் மாணவர்களுக்கு எடுக்க போகிற பாடங்கள், வசனங்கள் ஒவ்வொன்றும் பிள்ளைகள் உள்ளத்தில் கிரியை செய்யத்தக்கதாக உதவி செய்யுங்க. பார்க்கிறதாக கேட்கிறதாக மாத்திரம் இல்லை, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தான் ஒவ்வொருவரையும் நீங்கள் தான் மாற்றுங்க. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த காணொலியை முழுவதுமாக பிள்ளைகள் பார்க்கக்கூடிய வாஞ்சைகளை, விருப்பத்தை ஏற்படுத்தி தாங்க. அதற்கு எந்த தடையோ எதுவும் இல்லாதபடி நீங்கள் தான் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு கற்பித்தார் என்ற பாடல் நம்முடைய ஆலயத்தில் சிறுவர் ஞாயிறன்று வழக்கமாக பாடப்படும். அந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதலவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம், இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். பிறர் நன்மைக்கும் ஒளி வீசுவோம், உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பறந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இன்றைய தினம் பாடம் 3, லெசன் 3, ஞானமும் மதிகேடும், விஸ்டம் அண்ட் ஃபூலி. திருமறை பகுதி நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. ஸ்கிரிப்சர் போர்ஷன் ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 9 verses 1 to 18. மனன வசனம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. மெமரி வேர்ஸ் ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 2 verses 1 to 6. இந்த வாரம் நம்ம ஞானமும் மதிகேடும் என்ற தலைப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாடத்தை பார்க்க போகிறோம். முதல் வாரம் என்ன பார்த்தோம், ஆண்டவருடைய அருட்கொடையை கொண்டாடுதல். 2வது வாரம் கடவுளே என்னை ஆராய்ந்தருளும். இந்த வாரம் ஞானமும் மதிகேடும். ஞானம்னா என்ன, நம்ம ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞானம் வேணும், கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் வரணும் அப்படின்றதுக்காக ஞானம் வேணும் அப்படின்னு கேட்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஞானம் மட்டும் இருந்தால் என்ன பண்ணாது, லைஃப்க்கு பத்தாது. கண்டிப்பாக பைபிளை பற்றி அறிகிற அறிவில் நம்ம என்ன பண்ணணும், மென்மேலும் வளரணும். அதுக்கு கண்டிப்பாக என்ன ஆகணும்னா ஞானம் கண்டிப்பாக வேணும். இது 2த்துக்கு மட்டும் ஞானம் இருந்தால் போதுமா? ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஞானத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அந்தந்த காரியங்கள், ஒரு பிளே கிரவுண்டுக்கு போகும்போது கூட எப்படி ஞானத்தோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட கற்றுக்கணும். அதே போல் நம்ம ஒரு ட்ராவல் பண்ணணுமா, அந்த ட்ராவல் பண்ணும்போதும் கூட ஏசப்பா கிட்ட உங்களுடைய ஞானத்தினால என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது சுற்றி போனால் நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதுவே கொஞ்சம் எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அது வேறு யார்கிட்டயும் இருந்து கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் ஏசப்பா கிட்ட இப்படிலாம் ஞானத்தை நம்ம கேட்கும்போது ஏசப்பா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஞானத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தருவாங்க. அப்படிலாம் நடக்கலைன்னா நம்மளை உலக மக்களோ ஏசப்பாவும் நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க, மதிகேடன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபூலி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் பிக்சரில் ஒரு ஃபேமிலி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு
மரக்கிளையில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த அந்த அப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரம்பம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த கிளையை என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அறுத்துட்ருக்காங்க. அப்போ அறுத்த என்ன ஆயிரும், அந்த ஃபுல் ஃபேமிலியும் கீழே விழுந்துடும். அப்போ அந்த அந்த ஞானம் இது ஒரு இமேஜினேஷன் பிக்சர் தான். ஆனால் அதை மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. நம்ம ஒரு குரூப்பாவோ நம்ம ஒரு ஃபேமிலியாவோ இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிற அந்த மதிகேடு நிமித்தம் நம்ம ஃபேமிலியே இல்லைன்னா நம்ம கூட இருக்க குரூப்பே என்ன ஆயிடுது, உடைஞ்சு போகிற அளவுக்கு என்ன ஆயிடுது, நிலைமை ஏற்பட்டு விட்டுறது. அதனால் அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நம்மளை தப்பித்து கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஞானம் கண்டிப்பாக வேணும். அந்த ஞானத்துக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பெற்றுக்கொள்ளணும், எப்படி ஞானத்தோடு நடந்து கொள்ளணும், என்னென்ன வகையில் அதை பயன்படுத்தணுன்றதை நம்ம இந்த பாடத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறோம். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு பாடம்லாம் என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், கற்றுட்டு வந்து அதற்கு ஏற்ற காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்வோம். ஆனால் யார்கிட்ட இருந்து ஞானத்தை விலை கொடுத்து என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அப்போ யார் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவா, ஞானத்தை கொடுப்பாங்கன்னா ஏசப்பா தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஞானத்தை நம்மளுக்கு தரணும். ஸ்கூலில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாம் நாலேஜ், அறிவு சம்மந்தமான காரியங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இப்படி வளரணும், இப்படி செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஞானத்தை யார்கிட்ட இருந்தால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னா ஏசப்பா கிட்ட இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேட்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதான் யாக்கோபு 1:5 நம்மளுக்கு கொடுத்துருக்க பைபிளில், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இப்படி நம்மளுக்கு வசனம் சொல்லியிருக்கா. இப்போ என்ன சொல்லியிருக்க, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கறது. எவ்வளோ நம்ம கேட்டாலும் ஏசப்பா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, மனம் கசந்து நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. சம்பூர்ணமாக என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் திட்டி என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. கடிந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க. நம்ம கேட்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏசப்பா எனக்கு ஞானம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருந்தால் ஏசப்பா நம்மளுக்கு தானாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேட்கும்போது தான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும், இந்த வசனத்துலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கு, நம்மளுக்கு கொடுத்துருக்க தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த கண்டிஷன் என்ன, நம்ம ஏசப்பா கிட்ட தேவனிடத்தில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கேட்கணும். கேட்டாதான் கிடைக்கும். ஏசப்பா என்ன படைச்சிட்டாங்க, அதனால கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணுவாங்க, ஞானத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசதியாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா ஏசப்பா கிட்ட கேட்டு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஞானத்தில் பெற்று கொள்ளணும். அப்போ முதல் பாயிண்ட்டு நம்ம என்ன பண்ணணும், யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும், ஏசப்பா கிட்ட இருந்து தேவனிடத்துலேருந்து என்ன பண்ணணும், ஞானத்தை கேட்டு வலுக்கட்டாயமாக கேட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பெற்றுக்கொள்ளணும். அடுத்தபடியாக பைபிளில் இன்னொன்று வசனம் இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9:10. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் யார் ஞானம் கொடுப்பாங்க, ஏசப்பா தான் ஞானம் கொடுப்பாங்க. அந்த ஞானம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட தேவனிடத்தில் என்ன பண்ணணும், கேட்டு நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். இப்போ செகண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பயப்படுறதுன்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். முன்னாடியே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களுடைய சண்டே கிளாஸில் உங்களுடைய பேரண்ட்ஸு சர்ச்சில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வசனம் எல்லாருக்கும் ஃபெமிலியரான வசனம் தான். அப்போ என்ன பண்ணணும், பயப்படணுன்னா அந்த வசனங்களுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். பைபிள் வேர்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஒபே பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஞானம் கிடைக்கும். ஏன் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஞானத்தை வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நம்ம பாட்டுக்கு அதை தவறான பாதையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இந்த வசனத்தை என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஞானத்தை தவறான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது நம்ம யாருக்கு பயந்தால் நம்மளுக்கு
ஞானம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். கர்த்தருக்கு பயப்படுத்தலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நம்ம பைபிள் வாசித்து டெய்லியும் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஞானத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், ரிசீவ் பண்ண நம்ம பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவோம். அப்படி தானே? அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெய்லியும் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணாவே நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஞானம் என்ன ஆயிரும், கிடச்சிரும். அன்றன்ற தினைக்குள்ள ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும், கேட்டு கேட்டு என்ன பண்ணணும், பெற்றுக்கொண்டு அந்த கிருபை வரத்தில் நம்ம என்ன பண்ணணும், நடக்க ஆயத்தமாவோம். அடுத்தது நம்ம பைபிளில் சாலமோன் ராஜா எப்படி ஞானத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்ப்போம். இது எங்கே இருக்குன்னா பைபிளில் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரையும் இருக்குது. சரியா? அப்போது எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னா சாலமோன் ராஜா ஞானத்தை ஒரு நாள் கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, சொப்பனத்தில் தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் அதை கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்போம், எங்களுக்கு மொபைல் வேணும், லேப்டாப் வேணும், சைக்கிள் வேணும், வண்டி வேணும், இப்படிலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தாவீது ராஜானுடைய மகன் தான் யார், சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா வந்து என்ன பண்ணாங்கன்னா, சிறு வயசுலேயே என்ன பண்ணாங்கன்னா ராஜாவாயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அதனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த ஜனங்களை வழி நடத்த, எனக்கு நீதி செய்ய, நியாயம் செய்ய எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும், ஞானம் வேணும், அதனால எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஞானம் கொடுங்கன்னு கேட்டோடனே கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண்டவர் கொடுத்துருப்பாங்களா, கொடுத்துருக்க மாட்டாங்களா, கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்னாடி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, கேட்குறவனுக்கு கொடுக்கப்படும், ஞானத்தில் குறைவுள்ளனா இருந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் என்ன பண்ணோம், கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம வாசித்தது போல் அவங்க கேட்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், ஞானத்தை கொடுத்துட்டு அது கூடயே வேறு என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னா, ஐஸ்வர்யத்தை கொடுத்தாங்க, நீடித்த நாட்களை கொடுத்தாங்க, உனக்கு சரியானவன் முன் இருந்ததும் இல்லை பின் இருந்ததும் இல்லை. அப்போது சாலமோன் ராஜாவை என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஆண்டவர் உயர்த்தி வச்சுருக்காங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா ஞானத்தை கேட்டு நம்ம அந்த ஞானத்தில் என்ன பண்ணணும், நேர்மையாக நடந்து அதில் நம்ம என்ன பண்ணணும், முன் செல்ல ஆயத்தப்படுவோம். சரியா? அப்போது யார்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும், சாலமோன் கேட்டது போல் நம்மளும் என்ன பண்ணணும், ஞானத்தை கேட்கும்போது கூட நம்மளுக்கு நிறைய நம்மளுடைய ஸ்கூலுக்கு பாடத்துக்கு வேண்டிய அறிவு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த காலங்களில் நம்மளுக்கு தேவையான ஹெல்த்து, நம்ம என்னென்ன சூழ்நிலை இருக்கோமோ அந்த சூழ்நிலையை நம்மளுக்கு என்ன ஆகும், கூட சேர்ந்து வர்றதுக்கு ஏசப்பா நம்மளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததாக நம்ம புதிய ஏற்பாட்டில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை என்ன பார்க்குறோன்னா, சின்ன வயசுலேருந்தே ஏசப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா எருசலேம் தேவாலயத்துக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்காக போகிறாங்க. அப்போ 12 வயசாக இருக்கும்போது என்ன ஆகிட்டாங்க, அப்படி கூட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது போயிட்டு திரும்பி வரும்போது ரிட்டர்ன் ஆகும்போது ஏசப்பா காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் கேட்டுட்டு திருப்பி சர்ச்சுக்கே போய் பார்க்கும்போது, எருசலேம் தேவாலயத்துக்கே பார்க்கும்போது அவங்க போதுகிற நடுவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க, எப்படி உனக்கு இப்படிலாம் எங்களை விட்டுட்டு எப்படி இருந்த அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஞானம் அவங்களுக்கு யார்கிட்ட இருந்து வந்துச்சு, தேவனிடத்துல இருந்து. அவங்க தேவ ஞானத்தை அவங்க என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டதுனால தான் அவங்க அதை மாதிரி என்ன பண்ணாங்க, அங்கே உட்காந்து பேசினாங்க. இப்போது இந்த காலகட்டங்களில் நம்மளும் என்ன பண்ணுறோம், ஆலயத்துக்கு செல்கிறோம், சண்டே கிளாஸ்க்கு போகிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், வசனத்தின் மேலே என்ன பண்ணல, ரொம்ப நாட்டம் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, காமிக்கிறது இல்லை. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், வசனத்தை தேடி அதுபடி நம்ம கை கொண்டு அதுபடி நம்ம நடக்கும்போது நம்மளுக்கும் என்ன ஆகும், தேவ ஞானம் நம்மளுக்கும் என்ன ஆகும், பெருகும். அப்போ பெருகும்போது நம்மளுக்கு நல்ல ஞானம் கிடச்சிச்சு, நம்ம ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கெலாம் ஒபே பண்ணாமல் கீழ்ப்படியாமல் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அதில் இருந்து நம்மளுக்கு லாஸ்ட் பிக்சரில் போட்டிருக்கு, அவங்க அப்பாவோட என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிற மாதிரி. 51ஆம் வசனத்துலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றோருக்கு என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்திருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா, பேரண்ட்ஸ்க்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோரை மதிக்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, மதித்து கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதனால தான் 52ஆவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், மனப்பாடமான வசனம் தான்.
இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இப்போ நம்மளும் ஞானத்தை பெற்றுக்கொண்டோன்ட்டு இல்லாமல் அதில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம், ஏசப்பா கிட்ட கேட்போம். அடுத்தது நம்ம நீதிமொழிகளில் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை ஒரு 4 சிறு உயிரினங்கள், ஞானமுள்ள சிறு உயிரினங்களை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எறும்பு பற்றி கொடுத்துருக்காங்க. எறும்பு என்ன பண்ணுன்னா, மழை காலத்தில் தன்னுடைய உணவுகளை சேகரிக்க முடியாததுனால வெயில் காலத்தில் என்ன பண்ணும், கோடை காலத்தில் என்ன பண்ணும், உணவுகளை சேகரித்து வச்சிரும். அதை போல் நம்மளும் அந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். படிக்கிற பாடங்களை அந்தந்த காலங்களில் படிக்கும்போது நம்மளுடைய டெஸ்ட் டைமில் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அதே போல் அடுத்த பிக்சர் நம்ம என்ன பார்க்குறோன்னா, குழி முசல். இந்த குழி முசல் அதனுடைய வலைகளை, கூடுகளை, வீடுகளை எங்கே தான் வைக்கும்னா கற்பாறைகளில், கண்மலையில் தான் என்ன ஆகும், வைக்கும். அப்போ தான் அங்கே என்ன பண்ணலாம், அந்த பாறைக்குள்ளே என்ன பண்ணலாம், ஒளிஞ்சிருக்கும் போது மழையோ வெயிலோ தாக்காதுன்ட்டு. அதே போல் நம்மளும் என்ன பண்ணணும்னா, கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடாக என்ன பண்ணணும், இருக்கணும். மணலில் மேலே கட்டப்பட்ட வீட்டுக்காரங்க மதியற்றவங்க. அப்போது மதிகேடாக நடக்காமல் என்ன பண்ணணும், கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடாக நம்மளும் என்ன பண்ணணும், இருக்கணும், ஞானத்தை பயன்படுத்தி. மூன்றாவது என்னென்னா வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகளுக்கு எந்த ராஜாவோ யாரோ எந்த ஒரு ஹெட்டும் கிடையாது. அதுவே என்ன ஆகும், மொத்தமாக என்ன ஆகும், ஒன்றா சேர்ந்து போய் இறை தேடிட்டு ஒழுங்காக ஒன்றா என்ன ஆகும், திரும்பி வரும். அதே போல் நம்மளும் ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கீனமான செயல்களெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செயல்படாமல் ஒழுக்கமான காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும், நடக்க கற்றுக்கணும். நாலாவது என்னன்னா சிலந்தி. சிலந்தி இந்த இடத்துல தான் கூடு கட்டுவேன், அந்த இடத்துல தான் கூடு கட்டுவேன்னு இல்லாமல் எங்கே போய் கூடு கட்டோன்னா எல்லா இடத்துலையும் கூடு கட்டும். அதுவும் இல்லாமல் அரசர் மாளிகையிலையும் என்ன பண்ணும், உயர்ந்த எண்ணத்தோடு என்ன பண்ணுது, போய் கூடு கட்டுது. அதே போல் நம்மளுக்கும் உயர்ந்த ஞானம் இருந்தாலும் உயர்ந்த எண்ணங்களால் நம்ம என்ன பண்ணணும், நிரப்பப்படணும். இப்படிப்பட்ட ஞானங்களை ஏசப்பா கிட்டத்துலேருந்து என்ன பண்ணுவோம், கேட்டு பெற்றுக்கொண்டு குறைவுள்ளவங்களாக இருந்தாலும் நிறைவுள்ளவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவனிடத்துலேருந்து என்ன பண்ணுவோம், ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அதே போல் அவங்களுடைய அனுதின பைபிள் வாசிக்கிறதையும் ஜெபம் பண்ணதையும் விட்டு விடாமல் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும், அறிவும் ஞானமும் நம்மளுக்கு என்ன ஆகும், கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவுன்ற வசனத்தின்படி நம்மளுக்கு ஞானமும் அறிவும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கிடைக்கும். அடுத்தது சாலமோன் கேட்டது போல் நம்மளும் ஞானத்தை கேட்கும்போது அதற்கு கூட உள்ள ஆசீர்வாதங்களும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பெற்றுக்கொள்வோம். அதுக்கு அடுத்தது இயேசுவானவர் போல் ஞானம் மட்டும் இருந்தால் பத்தாது, அவங்க கீழ்ப்படிந்து வாழ்ந்தது போல் நம்மளும் ஞானம் இருக்குன்னு சொல்லி மற்றவர்களை மதிக்காமல் இருக்கக்கூடாது. தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கீழ்ப்படிதலோடு வாழ நம்ம என்ன பண்ணுவோம்னா கற்றுப்போம். அதே போல் இந்த சிற்றுயிர்கள் போல் ஞானத்தோடு செயல்படுறது போல் அந்தந்த காரியங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஞானத்தோடு செயல்படுவோம். அந்த ஞானத்தின் வரங்களை தேவனிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறதுக்கு ஆயத்தமாகும். அடுத்தது மனன வசனம். மனன வசனம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதைகளை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இந்த மனப்பாட வசனத்தை மறக்காமல் என்ன பண்ணுங்க, படித்து மனதில் தங்க வைத்து அதன்படி வாழ கற்றுக்கொள்வோம். இதன்படி நம்ம வாழ்ந்தாதான் மதிகேடனா இல்லாமல் ஞானவானா நம்மளால் வாழ முடியும். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த இணையவழி மூலம் ஞானம் மதியம் என்ற தலைப்பின் கீழே எங்களை பாடங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஞானத்தில் வளர்ந்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. எந்தெந்த சூழ்நிலை எப்படி ஞானங்களை எந்தெந்த வழியில் பயன்படுத்தணுன்ற எண்ணத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க.
உம்முடைய அறிவினாலும் ஞானத்தினாலும் எங்களை நிரப்புங்க. பிள்ளைகள் படிக்கிற பாடங்கள், படிக்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்களே நினைவுபூட்டி கொடுங்க. அதே போல் சுகவீனர்களுக்கு சுகத்தையும் பலவீனர்களுக்கு பலத்தையும் தேவைகளையும் நீங்கள் தான் சந்தித்து பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை கெஞ்சிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.